இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிசிபி பிரிண்டட் சர்க்யூட் போர்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் மதர் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மதர் போர்டு வந்து எப்படி டிசைன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நான் ஒரு பிகினர் தான். என்னால் இந்த மாதிரி பிசிபி டிசைன் பண்ண முடியுமானா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஒவ்வொரு காம்பவுண்டாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுவேன். உங்களுக்கு எதுனா டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டு தானே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் இருக்கிற காம்பவுண்ட் இது, அதை எப்படி ஃபுட்பிரிண்ட் செலக்ட் பண்ணுறாங்க, ஸோ ஸ்கிமேட்டிக் எடிட்டர், பிரிண்ட் எடிட்டர், பிசிபி எடிட்டர், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த பிசிபி எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ். ஆல்ரெடி நான் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். நம்மளுடைய யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் மினி வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். அப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதுக்கான கரெக்டான ஆப் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேஐ கேடு தான். ஸோ இந்த கேஐ கேட் ஆப் பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேஐ கேட் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா சரி, உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிமேட்டிக் எடிட்டர் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஃபைலை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் ஒன்று டைப் பண்ணிட்டேன். ஸோ சேவ்ன்ற பட்டன் வந்து இருக்கும், சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மோட்டர் கண்ட்ரோல்னு சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் கண்ட்ரோல்ன்ற மாதிரி வந்துடும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஸ்கிமேட்டிக் தான் போட்டேன். ஸோ ஸ்கிமேட்டிக் போட்டால் லாங் டைம் தான் ஆகும். அதனால் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கிமேட்டிக்னு போட்டேன். ஸோ ஒவ்வொரு காம்பவுண்டுடைய சிம்பிளாக நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ரெசிஸ்டர்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் சிம்பிள், யூகே சிம்பிள் 2 சிம்பிள் இருக்குது. ஸோ எந்த சிம்பிள் வச்சிங்கனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ரெசிஸ்டர் சிம்பிள் வந்து வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டோட சிம்பிள் வந்து இருக்கும். அதெல்லாம் எப்படி சர்ச் பண்ணுறது தான் சொல்ல போகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் இருக்குது. கெப்பாசிட்டர்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொலரைஸ்டு அண்ட் நான் பொலரைஸ்டு 2 டைப் ஆஃப் கெப்பாசிட்டர் தான் வரும். இது பார்த்தீங்கன்னா நான் பொலரைஸ்டு கெப்பாசிட்டர், இது பொலரைஸ்டு கெப்பாசிட்டர். ஸோ சி போட்டு பொலரைஸ்டு போட்டுச்சுன்னா அதுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி இருக்குன்னு அர்த்தம் அந்த கெப்பாசிட்டருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு சிம்பிள் வந்து செலக்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டெர்மினல், இதில் தான் வந்து நம்ம பவர் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்புட் பவர் அவுட்புட் பவர்லாம் வந்து மோஸ்ட்லி பவர் அதிகமாக வருதுன்னா உங்களுக்கு நிறைய டைம் ரிமூவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரூ டெர்மினல் தான் சூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டயோடோட சிம்பிள் M7 டயோட். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற ஐசி பார்த்தீங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணுற ஐசி. இந்த ஐசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின் அவுட்ஸில் இருக்குது. இன்புட் பின், எனேபிள் பின், அவுட்புட் பின், விஎஸ்எஸ், சென்ஸ் ஏ, சென்ஸ் பின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஐசியில் வந்து பின் அவுட்ஸ்லாம் வந்துருக்கு. அப்புறம் ஏஎம்எஸ்னால் வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்க்கு எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு காம்பவுண்டாக எடுத்து வச்சுக்கணும். இந்த ஹீட் சிங்க் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இன்ட்டு மார்க் வந்து போட்டிருப்பேன். ஏன்னா ஹீட் சிங்கில் நமக்கு கனெக்ஷன் இல்லை. ட்ராக்குக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சைடில் ட்ராக் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அதை வச்சு ட்ராக் ரன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிபி முடிச்சதுக்கப்புறம் அனாட்டேஷன் வந்து கொடுக்கணும். அனாட்டேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் ரூல்ஸ் செக்கர் வந்து கொடுக்கணும். அதாவது உங்கள் சர்க்யூட்டில் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட்பிரிண்ட் எடிட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ரிவ்யூ ஆயிரும். அதில் நீங்கள் என்னென்ன காம்பவுண்ட் சூஸ் பண்ணிங்கன்றது அளவுக்கு வந்துடும். ஒரு எக்ஸாம்பிள் நான் எதனா 4 கெப்பாசிட்டர் வந்து ஸ்கிமேட்டிக்கில் கொடுத்தனா இந்த இடத்துல 4 கெப்பாசிட்டர்ஸ் வந்து வந்துடும். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து எஸ்எம்டி த்ரூ வரலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காம்பவுண்டாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனுடைய ஃபுட்பிரிண்ட் எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து எஸ்எம்டியில் வந்து செலக்ட் பண்ணுறேன்னா எஸ்எம்டியில் வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஃபஸ்ட்டு எஸ்எம்டி த்ரூ வரலான்னு சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கான வியூ ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதற்கான காம்பவுண்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும். அது நீங்கள் வந்து பொலாரைஸ்டாக நான் பொலாரைஸ்டான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். ஸ்கிமேட்டிக்கில் ஒரு மாதிரி பிரிண்ட் ஒரு மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் இருந்துன்னு வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 3D மாடலுடைய கெப்பாசிட்டர். ஸோ கெப்பாசிட்டர் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து அலுமினியம் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் வந்து ஐடென்டிஃபை ஆயிருக்கு. இது வந்து எஸ்எம்டி டைப்ன்றதுனால பேக் சைடில் நமக்கு லீட் இல்லை, சைடில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்குது. நீங்கள் ஃபுட்பிரிண்ட் செலக்ட் பண்ணக்குள்ள ஹேண்ட் சால்டிங் கொடுத்து பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் பேட் வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது பிளாக் சைடு இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு, ஒயிட் சைடு இருக்கிறது வந்து மைனஸு. ஸோ அடுத்ததான் நான் உங்களுக்கு இன்னொரு காம்பவுண்ட் காட்டுறேன். நீங்கள் செலக்ட் பண்ணுற காம்பவுண்ட் வந்து கரெக்டாக இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி தான் எரர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஸ்கிமேட்டிக்கில் இருக்கிறதோ ஃபுட்பிரிண்ட்டில் இருக்கிறதோ உங்களுக்கு கரெக்டானு பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ டெர்மினல்னு காட்ட போகிறேன். இந்த ஸ்க்ரூ டெர்மினல் வந்து பொலாரிட்டி இருக்குது. இந்த எல்லோ கலரில் ஒரு மார்க் மாதிரி இருக்குங்களா, அதுதான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ டெர்மினலுடைய ஃபஸ்ட் பாயிண்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டெர்மினல். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து 1x2 ஸ்க்ரூ டெர்மினல். இதனுடைய பிச் பார்த்தீங்கன்னா 5.08. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரு பின்னு. இதனுடைய பிச் பார்த்தீங்கன்னா
இதுவும் பார்த்தீங்கன்னா கனெக்டரில் ஒரு டைப் தான். ஸோ கனெக்டிங் பர்பஸ்க்கோசரம் யூஸ் பண்ணுவாங்க. Arduino போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே இருக்கும். இது ஹெட்டர் பின்லேயே வந்து மேல் கனெக்டர் 2P கனெக்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ ஹோல் டைப்பு மேல் கனெக்டர். ஃபீமேல் கனெக்டர்னால் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் எதனா இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்க வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் தொடர்ந்து பிசிபி டிசைன் வீடியோஸை தெரிஞ்சுக்கணுமா தான் நம்ம சேனலில் வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வோல்டேஜ் ரெகுலேட்டர் வந்து பார்க்க போகிறோம். இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பின்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அவுட்புட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் இன்புட்டு. உங்களுக்கு மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 பின்ஸ் வந்து இருக்கும். இது வந்து எஸ்எம்டி டைப்பு, அதனால் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி டைப்பு அட்வான்ஸ் மோனோலித்திக் சிஸ்டம் வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஸோ இதனுடைய பேக்கேஜ் டைப்பை பொறுத்து அதனுடைய வேல்யூவை பொறுத்து உங்களுக்கு எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். வோல்டேஜ் ரெகுலேட்டர் எதுக்கு போடுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக் மெயின்டைன் தான் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ், அதாவது கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு மெயின்டைன் பண்ணி தரும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 வோல்ட்னா 5 வோல்ட் மட்டும்தான் தரும். 3.3 வோல்ட்னா 3.3 வோல்ட் மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட்லேருந்து தரும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஐசி மட்டும் பார்ப்போம். ஸோ லாஸ்ட்டாக ஒன்று மட்டும் எடுத்துங்க, ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டரை பார்த்துட்டு அடுத்த ஐசி பார்ப்போம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டருக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் டைப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 01005, 0201, 0402 அப்படின்ற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0805 ஆன் சால்ட்ரிங். ரெசிஸ்டர் வந்து கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கோசரம் போடுறாங்க. இந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணணும்னா கரண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஸோ சர்க்கியூட் வந்து எந்த ஒரு டேமேஜ் இல்லாத சென்ட் பண்ணணும். ஸோ இந்த சர்க்கியூட்டில் எது யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டருக்கோசரம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது எல்இடிக்கு வந்து எந்த அளவுக்கு வோல்டேஜ் தேவையோ அந்த ரெசிஸ்டர் வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணி தரும். இதனுடைய பேக்கேஜ் டைப்பை பொறுத்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை இந்த சேவ் ஸ்கீமேட்டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் நெட் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து காம்பவுண்டில் ப்ளேஸ் பண்ணி ட்ராக்கிங்லாம் வந்து போட்டு வச்சிட்டேன். ஸோ ட்ராக்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடு கூட போகும், அதுதான் வந்து ட்ராக்கு. இதுதான் வந்து டோட்டல் பிசிபியோட லே அவுட்லாம் நான் போட்டு வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டேன். ஜோன்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு அன்ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் பிசிபி பார்த்தீங்கன்னா. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலராக போகிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ட்ராக்கு, ரெட் கலராக வரது உங்களுக்கு வந்து ட்ராக் தான். ஸோ ப்ளூ கலராக இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு பாட்டம் ட்ராக்கு, ரெட் கலராக இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் காப்பருடைய ட்ராக் தான். பிசிபி எடிட்டில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா ஒன்றே ஒன்று தான், ஒரு ட்ராக் வந்து அனதர் ட்ராக் கூட உங்களுக்கு ஷார்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அதுக்கான கேப்ஸ் வந்து விடணும். 45 டிகிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆங்கிள் வந்து இருக்கணும். அதேமாரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4ன்னு சொல்லிட்டு ஸோ நான் கார்னர் 4 வந்து கொடுத்துருப்பேன். அதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஹோல். இந்த மவுண்ட் ஹோல் எது கொடுக்குறாங்கன்னா ஃபிட்டிங் கோசம் தான் கொடுக்குறேன். ஸோ இதில் உங்கள் நேம் வேணும் வந்தால் கூட நீங்கள் எழுதிக்கலாம். இதில் வந்து ஃப்ரண்ட் செல் ஸ்க்ரீன் டச் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் இடத்துல உங்களுடைய நேம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஏன் உங்கள் நேமை ஃபில் பண்ணுறேன்னா அப்போ தான் நீங்கள் பண்ண டிசைன் மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நேம் வந்து சந்துரு. சைஸஸ் எல்லாம் வந்து நான் மாற்றிட்டு ஸோ டைப் பண்ணிவிட்டேன். ஃப்ரண்ட் செல் ஸ்க்ரீனில் கொடுத்தீங்கன்னா உங்கள் பிசிபி போர்டில் வந்து ஒயிட் கலரில் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். ஃபைனலாக பார்த்தா பிசிபி முடிச்சாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு. நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து காட்டியிருப்பேன். இந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு நீங்களே டிசைன் பண்ணியாச்சு. இது எதனுடைய யூஸ், இது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்டில் ஒயிட் கலராக ரொம்ப ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்க்கு. இந்த ஹீட் சிங்க் வந்து உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஐசியிலேருந்து ஒரு ஹீட்டெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கோசரம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ஹீட் சிங்க் வந்து. ஸோ இப்போ வாங்க நம்ம தெளிவாக பார்ப்போம் ஒவ்வொரு காம்பவுண்டை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அந்த காம்பவுண்டோடைய ஒர்க் என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடு கூட அங்கங்கே போயிட்டு இருக்குங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிபியோட ட்ராக்னு சொல்லுவாங்க. இந்த ட்ராக் தான் ஒரு காம்பவுண்ட்லேருந்து அனதர் காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸோ பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. 4 கார்னரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு பிசிபியோட ஹோல்டு பண்ணுறதுக்கோசரம் மவுண்ட் ஹோல்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்குவாங்க. இதேமாரி உங்களுக்கு பிசிபி டிசைனில் வந்து மோர் வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் இந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்டில் உங்களுக்கு த்ரூவல் காம்பவுண்டை பார்த்தீங்கன்னா ஐசி அப்புறம் இந்த ஸ்க்ரூ டெர்மினல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூவல் காம்பவுண்டு தான். ஸோ அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு காம்பவுண்ட் நேம் வந்து பார்த்துப்போம். இது நேம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டெர்மினல். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டர் எஸ்எம்டி டைப் அலுமினியம் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். இது வந்து ஹெட்ரு பின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு M7 டயோடு. அடுத்ததை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஹெட்ரு பின், இது ஸ்க்ரூ டெர்மினல், இதுவும் M7 டயோடு தான். அவ்வளோதான் இந்த பிசிபி போர்டில் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. இந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வியூ ஆகும். ஒவ்வொரு காம்பவுண்டாக நீங்கள் பொலாரிட்டி பார்த்து தான் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேம் டைமில் 2 டிசி மோட்டருடைய ஸ்பீட் அண்டு டேரக்ஷன் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இவ்வளோதான் பிசிபி டிசைன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்களே இந்த பிசிபி டிசைன் பண்ணியாச்சு. இதேமாரி மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்டு யூடியூப் சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாருனா இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்களா அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த பிசிபி டிசைன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரானிக்ஸில் யாருனா இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்களோ அவங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நிறைய பிசிபி டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக பிசிபி டிசைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வேல்யூ வந்து எப்பயுமே ஹையாக தான் இருக்கும். உங்களுக்கு ஜாப் வேகன்சி வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. நீங்கள் வந்து ஈஸியாக பிசிபி டிசைன் தானே பண்ணலாம். வந்து ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.